உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் அதுக்கு அடுத்த வசனம், உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தின் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். இந்த வசனம் சங்கீதம் 132வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதுல என்ன சொல்லுகிறது? உன் கர்ப்பத்தின் கனி உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் அப்படின்றதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். உன் கர்ப்பத்தின் கனியை சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த சிங்காசனத்தின் மேல் அமர போகிறவர், அதாவது தாவீதின் சிங்காசனத்திலே, தாவீதின் சந்ததியிலே கர்ப்பத்தின் கனியாக வரப்போகிறவர் யார்? அதை குறித்து நாம அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எதிலே பார்க்கிறோம் என்றால், இந்த சங்கீதத்தை பற்றி பலருக்கும் பலவிதமான கருத்துக்கள் உண்டு. அப்படி இருந்தாலும் பேதுரு இந்த வசனத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு அவர் கூறுகிறார். சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால். யார் தீர்க்கதரிசியா இருந்து? தாவீது தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்திலே வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியா. தாவீதுக்கு ஒரு பெரிய, அவனுக்கு கிடைத்த தீர்க்க தரிசன வெளிச்சத்தின் பிரகாரம் ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. என்ன நம்பிக்கை என்றால், அவன் கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அந்த சடங்காச்சார பிரமாணங்களை எல்லாம் கடைபிடிக்கும் பொழுது இது கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அடுத்தபடியாக கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய அந்த பிரமாணங்கள் அவனுக்கு இன்னும் ஒரு வெளிச்சத்தையும் கொடுத்திருந்தது. அந்த கிறிஸ்து தன்னுடைய சந்ததியிலே பிறக்க போகிறார் அப்படின்ற ஒரு நிச்சயம். ஆகையினாலே ஆவிக்குரிய விஷயத்திலே தாவீதுடைய ஒரு ஜீவியத்தின் நிமித்தமாக அவன் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கான். இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட போது நாம் என்ன பார்க்கிறோம்? கிறிஸ்து தாவீதின் சந்ததியிலே வருவார் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் தாவீதின் அறையிலே இருக்கிறார். அதாவது மரபணு பிரகாரமாக அந்த சந்ததியினுடைய அந்த வித்து தாவீதுக்குள் இருக்கிறது. கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷ சாயலாக, மாம்ச சாயலாக வருவதற்கு அவர் தெரிந்து கொண்ட சந்ததி தாவீதின் சந்ததி. சரி, அந்த தாவீதின் சந்ததி எப்படி கிறிஸ்து அவனுக்குள் இருக்கிறார்
என்று பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு வசனத்தை நாம நம்முடைய ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய 2 வசனங்கள். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய 2 வசனங்கள். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியனானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். இந்த வசனம் நமக்கு என்ன ஒரு தெளிவு கொடுக்கிறது? அவன் மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும் பொழுது லேவி ஆபிரகாமின் அறையிலே இருந்தான். லேவி பிறப்பதற்கு முன்பாக அந்த லேவியினுடைய அந்த வித்து ஆபிரகாமுக்குள் இருக்கிறது. பின்னால் வரப்போகிற லேவி ஆபிரகாமின் சந்ததியாக அவன் வருகிறான். அப்பொழுது அவன் பிறப்பதற்கு லேவி பிறப்பதற்கு முன்பாகவே ஆபிரகாமின் அறையில் இருந்தான் என்று சொல்லுவது நமக்கு என்ன ஒரு பாடத்தை, நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக மாம்சத்தின் பிரகாரமாக மாம்ச சாயலாக பூமியிலே நம்மை போல பாடுள்ள மனுஷராக அவர் பிறப்பதற்கு முன்பாக அவர் தாவீதின் அறையிலே இருக்கிறார். தாவீதின் சந்ததியிலே அவர் பிறக்க போகிறார். ஆக மனுஷீக தன்மையோட கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால் அது எந்த ஒரு மனுஷீகத்தன்மை, எந்த ஒரு மனுஷ பரம்பரை, எந்த ஒரு மனுஷ சந்ததி? அது தாவீதின் சந்ததி. அந்த தாவீதின் சந்ததியிடம் இருந்து அந்த சந்ததியினுடைய வித்தை கிறிஸ்துவானவரும் பெற்றிருக்கிறார். பூமியிலே பிறக்கும் பொழுது அவர் மாம்ச சாயலாகவும் பிறந்தார். அவருக்குள்ளே தெய்வீக அதிகாரமும் இருந்தது, டிவைன் அத்தாரிட்டி. ஆனால் ஒரு இடத்திலும் அவர் தன்னுடைய தெய்வீக தன்மையை பயன்படுத்தவில்லை. தெய்வீக அதிகாரத்தை மட்டும்தான் அவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம், அந்த வசனங்கள் எதை நமக்கு விளக்கி காட்டுகிறது? அவருடைய அத்தாரிட்டி. அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியிலே அவர் மூவரில் ஒருவர் என்பதை அவர் கூறுகிறார். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடம், பூமியிலே அவர் மாம்ச சாயலாக வந்தபோது நம்மை போல பாடுள்ள மனுஷராக நம்மில் ஒருவராக அவர் மாறி வந்த போது மரியாளுக்கு அவர் ஒரு மகனாக பிறந்த போது அவருடைய நிலைமை என்னவென்றால் பரலோகத்தினுடைய எல்லா காரியங்களையும் இழந்து விட்டு கொடுத்துதான் வந்திருக்கு. ஒருவேளை இந்த பூமியிலே அவர் பாவம் செய்யக்கூடிய ஒரு தன்மையில தான் இருக்கிறார். ஆனால் பாவம் செய்யக்கூடிய தன்மையில இருந்து கொண்டு பாவம் இல்லாமல் இருக்கிறார். அந்த மாம்சத்திலே பாவத்தை எப்படி அவர் ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் என்பதுதான் நமக்கு கொடுக்கிற சுவிசேஷத்தினுடைய ஒரு ரகசியம். ஆக அந்த ஒரு இயல்பை, அந்த ஒரு ஹியூமன் நேச்சரை அவர் பெற்றுக்கொண்டுதான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் பெற்றுக்கொண்ட சாயல் தாவீதினுடைய வம்ச சாயல். அது தாவீதிடத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு சாயல். இதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது பிசித்தியா என்ற இடத்துல, அந்தோனியா பட்டணத்திலே அவர் பிரசங்கிக்கிறார். பவுல் யூதர்கள் பிரசங்கிக்கும் போது தாவீதின் சந்ததிகளே தேவன் வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தாவீதின் சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். அதை மீண்டும் பேதுருக்கு அடுத்தபடியாக பவுல் அதை உறுதிப்படுத்தும். இந்த சந்ததி என்ற வார்த்தை பவுலாலே இங்கு பயன்படுத்தப்படுகிறது. தாவீதின் சந்ததியிலே, அந்த சந்ததியிலே என்ற வார்த்தையை
பவுல் எழுதும் பொழுது, அந்த கிரேக்க மொழியிலே அவர் எழுதும் பொழுது என்ன வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் என்றால், ஸ்பெமாட்டோஸ் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். மனுஷ சந்ததியினுடைய ஒரு வித்து, அந்த அர்த்தத்திலே அவர் அதை எழுதுகிறார். ஆக அந்த வார்த்தையில் இருந்துதான் ஸ்பம் என்ற வார்த்தை வருகிறது. இந்த தாவீதுடைய சந்ததியிலே என்று சொல்லும் பொழுது அவனுடைய வம்ச பரம்பரையிலே, தாவீதுடைய வம்ச பரம்பரையிலே, வம்ச பரம்பரை என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வம்ச பரம்பரையிலே எத்தனை காரியங்களை அந்த வம்ச பரம்பரை சுமந்து கொண்டு வருகிறது என்பதை நாம விஞ்ஞானம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இதுல மனுஷனுடைய பண்புகள், பெற்றோருடைய பண்புகள் ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு போகிறது, ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு கடந்து போகிறது. இந்த மனுஷத்தன்மையை தாவீதின் சந்ததியிலிருந்து கிறிஸ்து தன் சொந்த தாயாகிய மரியாள் மூலமாக பெற்றெடுத்தார். மரியாளும் தாவீதின் சந்ததியிலே வந்தவர். சரி, இந்த காரியங்களை குறித்து சில அறிவியல் உண்மைகள் என்ன சொல்லுகிறது, அதை பற்றி கொஞ்சம் கவனிக்க போனால், அந்த மனுஷனுடைய அந்த வித்துல குரோமோசோம்ஸ் என்ற ஒரு நூல் இழை போன்ற வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இவைகள் டிஎன்ஏ என்ற பகுதியினால நேரியல் இழைகளாக உயிரணு புரதத்துடன் சேர்ந்து கருவாக இருக்கிறது. இதுதான் ஒரு மனுஷனுடைய சந்ததியினுடைய ஆரம்பம். இதைதான் தாவீது இன்னொரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியா. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியான்னு சொன்னாக்க, அது ஒரே ஒரு அணுவுல இருந்து அது அமீபாவா மாறி, அது அப்புறம் மீனா மாறி, குதிரையா மாறி, குரங்கா மாறி, மனுஷனா மாறி வந்தது அப்படின்றது கிடையாது. பிரமிக்கத்தக்க அதிசயம் என்ன? பிரமிக்கத்தக்க அதிசயம், அதிலே ஓடக்கூடிய நரம்புகள், மனுஷனுக்கு தேவையான ரத்தம், மனுஷனுக்கு தேவையான சரீரம், மனுஷனுக்கு தேவையான குணங்கள் எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறது. ஆக இந்த காரியத்தை தான் அவர் என்ன செய்கிறார் என்றால், இவைகளை பரம்பரை குணங்களாக இந்த குரோமோசோம்ஸ் என்பது என்ன செய்கிறது, அதை பெற்று சந்ததி சந்ததியாக அதை கொடுத்து கொண்டு வருகிறது. ஒரு குறிப்பிட்ட குணம் மனுஷனிடத்திலே வருகிறது என்றால், அந்த மனுஷனிடத்திலே வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட குணமானது அவனுடைய பெற்றோரிடத்திலிருந்தே வருகிறது. அப்படியானால் அந்த பெற்றோர்களுக்கு பெற்றோர்களாக இருக்கிறவர்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள், முற்பிதாக்கள், இவரிடத்திலிருந்தே வருகிறது. ஆக பெற்றோரிலிருந்து பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட குணங்கள் வரும் பொழுது அநேக சமயங்களிலே பெற்றோர்களைப் போல நிறம், தோல், கண் மற்றும் முடி போன்ற உடல் ரீதியான குணங்கள் பரம்பரையாக வருகிறது. மனம், ஒழுக்கம், பலவீனங்கள் அது போலவே மரபணுக்கள் மூலமாக கடந்து வருகிறது. பரம்பரை குணங்கள், இந்த பரம்பரை குணங்கள் என்பது எல்லா மனுஷருக்கும் ஒரு பொதுவான பரம்பரை குணம் இருக்கிறது. அந்த பொதுவான பரம்பரை குணம் பாவத்தினாலே ஏற்பட்டது, ஏதேன் தோட்டத்திலிருந்து ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டதுனாலே ஆதாம் ஏவாளுக்கு என்ன பரம்பரை குணம் இருந்ததோ அதே பரம்பரை குணம் அவருக்கு பின்னாக வந்த எல்லா முற்பிதாக்களுக்கும், தீர்க்கதரிசிகளுக்கும், எல்லா மனுஷருக்கும் அது ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கடைசியிலே இன்றைக்கு அது நம் வரைக்கும், அது நம்முடைய சந்ததி வரைக்கும் வந்திருக்கிறது. அப்படியானால் இந்த இயல்புகள் மனுஷனிடத்திலே காணப்படக்கூடிய இயல்புகள், அவனிடத்திலே காணப்படக்கூடிய பரம்பரை குணங்கள். ஆனால் இந்த பரம்பரை குணங்கள் நமக்கு இருக்கிறபடியினாலே
அந்த சந்ததியாகிய முன்னோர்களிலிருந்து, முற்பிதாக்களிலிருந்து, பெற்றோர்களிலிருந்து ஆதாம் ஏவாள் முதல் கொண்டு அந்த சந்ததி நமக்குள் வந்ததுனாலே, அந்த குணங்கள் நமக்குள் வந்ததுனாலே, அந்த குணத்தின்படிதான் நான் ஜீவிப்பேன், நடப்பேன் என்று சொல்லுவது அர்த்தமில்லாத ஒரு காரியம். ஏனென்றால் அந்த பெற்றோருடைய பாவத்தை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. செய்வதா செய்யாமல் இருப்பதா என்பதை தீர்மானம் பண்ண வேண்டியது நாம. ஆகையினாலே பெற்றோர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகையினாலே நானும் பாவம் செய்கிறேன் என்று சொல்லுவதற்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. பெற்றோர்கள் தவறு செய்தவர்களாக இருக்கலாம், ஆதாம் ஏவாள் பாவம் செய்திருக்கலாம். அவர்கள் பாவம் செய்ததுனாலதான் நான் பாவம் செய்யறேன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த பாவத்தை செய்யக்கூடிய தன்மை நம்ம இடத்துல இருக்கிறது, அந்த பலவீனம் நம்ம இடத்துல இருக்கிறது. அந்த பாவம் நமக்கு சோதனையை கொண்டு வருகிறது. ஆனால் அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தீர்மானம் செய்யக்கூடிய காரியம் நம்முடைய கையில் இருக்கு. அதனால நாம் என்ன பார்க்கிறோம், இந்த குணங்கள் மரபணு மூலமாக அது ஒவ்வொரு குணத்தினராக மாறி மாறி வருகிறது. நம்முடைய முன்னோர்களின் பங்களிப்பு கொஞ்சம் இருக்கிறது. நம்முடைய ஆதி பெற்றோர்கள் ஆகிய ஆதாம் ஏவாளுடைய பங்களிப்பு அதுல கொஞ்சம் இருக்கிறது. பாவம் அக்குமுலேட் ஆயிட்டே போகுது. எப்படி அக்குமுலேட் ஆகுது? ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு பாவம் செய்யக்கூடிய தன்மை மட்டும் அவர்களுக்கு வந்து விட்டது. அந்த பாவம் செய்யக்கூடிய தன்மை நமக்குள்ள வருகிறது. ஆனால் அந்த பாவம் செய்யக்கூடிய தன்மை காயின் ஆபேலுக்கு 2 பேருக்குமே வந்தது. ஆனால் ஆபேல் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். அவன் கீழ்ப்படிந்தான், காயின் கீழ்ப்படியல. அப்போ அந்த இயல்பு என்பது இன்னும் கொஞ்சம் மாறி வருது. அந்த பாவத்தை நிமித்தமாக இப்பொழுது காயின் என்ன செய்கிறான், ஆதாம் ஏவாளும் அந்த பழத்தை புசித்ததனாலே ஒரு பாவம் செய்தார்கள். அடுத்தபடியாக ஆதாம் ஏவாள் செய்யாத ஒரு பாவத்தை காயின் செய்கிறான். என்ன பாவத்தை செய்கிறான்? கொலை செய்யாதிருப்பாய் என்ற பாவத்தை செய்கிறான். அக்குமுலேட் ஆகுது. பாவம் பெற்றோரிடத்திலிருந்து வந்த பிறகு அதே பாவத்தன்மையை இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்ததுனால மேற்கொண்டு இன்னொரு பாவத்தை அவன் செய்கிறான். ஆக இன்னொரு பாவமோ இல்லை பழைய பாவமோ புதிய பாவமோ, பாவம் எல்லாமே ஒரே பாவம் தான். ஆகையினால் அந்த பாவத்தினுடைய வேறு குப்பை முதல் கொண்டு நம்ம இடத்துல இருக்கக்கூடாது என்று வசனம் நம்ம இடத்துல சொல்லுவது. நாம் என்ன பார்க்கிறோம், நம்முடைய முன்னோர்களுடைய பங்களிப்புல இருந்து இப்படிப்பட்ட பாவங்கள் வந்திருந்தாலும் கூட நம் அனைவருக்குமே விதிவிலக்கு இல்லாதபடி நம்முடைய ஆதி பெற்றோர்களுடைய பாவங்கள், அவருடைய கீழ்ப்படியாமை என்ற அந்த இயல்பு நம் அனைவருக்குமே அது இருக்கிறது. அவைகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த பாவத்தன்மையை மேற்கொண்டு திரும்பவும் பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வருவதற்கு தான் தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக அந்த ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தார்களோ, அவர்கள் எதை செய்தாலும் அவருடைய நோக்கம், அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் பரிசுத்தத்தையும் நீதியையும் நோக்கி போச்சு. அப்படி போனதுனால அவர்கள் அதிலே நிலைத்திருந்தார்கள். ஒரு பாவம் செய்த உடனே இப்பொழுது நோக்கங்கள் மாறி போயிடுச்சு. ஆக இந்த பாவமற்ற தன்மையிலே அவர்கள் இருந்த போது இருந்த நிலைமைக்கு திரும்பவும் கொண்டு வருவதற்காக தான் தேவன் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அவருடைய சந்ததியாகிய அனைவருமே பரம்பரை குணங்களின் விதியின்படி நீதி உள்ளவர்களாகவே இருந்திருப்பார்கள். ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்த நிலையில இருந்திருந்தால் அப்படித்தான் இருந்திருப்பார்கள். ஆனால் ஆதாம் ஏவாள் அந்த செய்த ஒரு சின்ன தவறுனால என்ன நிலைமை ஏற்பட்டது? நாமும் அந்த ஆதாமுக்குள்ளாக பாவம் செய்யக்கூடியவர்களாக பிறந்திருக்கும்.
ஆனால் பாவம் செய்யக்கூடியவர்களாக பிறந்திருக்கிற ஒரு காரணத்தினால கட்டாயம் நாம் பாவம் செய்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அநேக சமயங்களிலே சிலர் தன்னுடைய பெற்றோர்களுடைய குணங்கள், பெற்றோருடைய தவறுகள், பெற்றோருடைய தீமைகள் இலக்கம் வந்திருக்கிறது, ஆகையினால்தான் நான் பாவம் செய்கிறேன் அப்படின்ற காரணத்தை சொல்றது உண்டு. ஆனால் அது தவறான ஒரு காரியம். இப்பொழுது பெற்றோரானவர், தகப்பனானவர் ஒரு போதைக்கு அடிமையான ஒரு மனுஷனாக இருக்கிறான், போதை வஸ்துக்கு அடிமையான ஒரு மனுஷனாக இருக்கிறான்னு வைத்துக்கொண்டு, அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் அவன் இருக்கும் பொழுது அதே பாவத்தை, அதே தவறை பிள்ளைகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் செய்யாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எப்படி என்றால், அது அந்த தன்மை அவரிடத்தில் இருக்கிறதை தவிர அந்த பாவத்தை செய்யும்படி அது கட்டாயப்படுத்துகிறது கிடையாது. அந்த பாவத்தை செய்வதற்கு நாம அலட்சியமாக நம்ம இடம் கொடுக்கும் பொழுதுதான் அந்த பாவத்தை நாம் செய்வோம். இதுதான் தவறு செய்வதற்கு கூடிய காரணம். ஆக பாவங்கள் இதே போன்ற அநேக பாவங்கள் இருக்கிறது. பெற்றோருடைய பாவங்கள். ஆதாம் பாவம் செய்தார், ஏவாள் பாவம் செய்தாள், ஆகையினாலே நான் பாவம் செய்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஆதாமுக்குள் எல்லாம் பாவிகளாக இருக்கிறோமே தவிர பாவம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளவர்களாக இல்லை. அந்த உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும் கட்டாயம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9:27. 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னத்தை பிரசங்கிக்கிறார் அவரு? பாவத்தில் இருந்து அந்த பாவத்தன்மையில இருக்கும் பொழுது எப்படி தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது என்ற அந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை தான் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் பவுல். அந்த ரகசியத்தை பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அதே பாவத்தை இவர் செய்கிறவராய் இருந்தால், அப்படியானால் அந்த சுவிசேஷம் பொய்யாக போய்விடுகிறது. ஆக கிறிஸ்தவ ஊழியம் அல்லது கிறிஸ்துவுடைய ஊழியம் அல்லது கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்றால் அது எப்படி அறிவிக்கப்படுகிறது? வெறும் பிரசங்கத்தினாலோ, அறிவினாலோ, இந்த உலக ஞானத்தினாலோ, கல்விமான்களுடைய புத்தியினாலோ அது அறிவிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமையை அவரவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்து அந்த நடைமுறைக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக கிடைத்த அனுபவத்தை தான் அவர்கள் சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறார்கள். இதுதான் சுவிசேஷம். ஆக இன்றைக்கு எப்படின்னு சொன்னா, மனுஷன் மத்தியிலே யார் பெரிய கல்விமானாக இருக்கிறான் வேதாகமத்திலே, யார் அதிகமாக ஞானம் உள்ளவனாக இருக்கிறான் வேதாகமத்திலே, அல்லது யார் வேத பாரகராக இருக்கிறார், அல்லது யார் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறார், யார் பேரறிஞராக இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதான் மனுஷன் பார்க்கறது. ஆனால் எல்லாவற்றை விட ஒரு பெரிய தகுதி வேதாகம் நம்ம கொடுக்கிறது. அது என்ன தகுதி என்றால், என் சரீரத்தை நானே ஒடுக்குகிறேன். பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நானே ஒடுக்குகிறேன். அப்படியானால் என்ன அர்த்தம்? என்னுடைய இயல்பான பாவத்தன்மை எனக்குள்ள இருக்கிறது. அவரே சொல்லுகிறார் ரோமர் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது, ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது, நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனாலும் தீமையை செய்கிறேன். எனக்குள்ளே நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, ஆனால் தீமையை செய்கிறேன்.
ஆனால் அந்த தீமையை நான் எப்படி மேற்கொள்ளுகிறேன், எப்படி நான் அந்த தீமையை மேற்கொண்டு அவருடைய கற்பனைகளுக்கு நான் செவி கொடுக்கிறேன், கீழ்ப்படுகிறேன், அதற்கு இருக்கக்கூடிய என்னிடத்திலே காணப்படக்கூடிய ஒரே ஒரு ரகசியம் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ரகசியம். ஆக கிறிஸ்துவானவர் இந்த பூமியில இருந்த பொழுது என்ன சாட்சியை அவர் கொடுத்தார், என்ன ஒரு வெளிச்சத்தை அவர் உலகத்துக்கு கொடுத்தார், அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். கிறிஸ்துவானவர் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கினார். அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு இருந்தார். அதே தீர்மானத்தோடு அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். ஆனால் இன்றைக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம பலவீனங்களும் சோதனைகளும் மனுஷீக பாவங்களும் பரம்பரை குணங்களும் நம்மை தாக்கும் பொழுது கொஞ்சம் அலட்சியமா நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா அது என்ன செய்யுது, நம்மை மேற்கொண்டு அது அந்த பாவத்துக்கு நம்மை அடிமையாக்கி விடுகிறது. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அந்த கட்டுப்பாட்டுக்குள் தன்னை கொண்டு வர வேண்டும். அதுதான் பவுல் சொல்லுகிறார். என்ன கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும்? அந்த பரம்பரை குணங்கள் தேவையற்றங்களை செய்யும்படி கூறும் பொழுது அந்த பரம்பரை குணங்களை நான் செய்ய மாட்டேன் என்ற தீர்மானத்துக்குள் வர வேண்டும். அப்படி தீர்மானத்துக்குள் வரும்பொழுதுதான் பரிசுத்த ஆவியான் பலம் நமக்கு கொடுக்கப்பட்டு அந்த பாவம் மேற்கொள்ளப்படுகிறது. இதான் கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றி சிறக்க பண்ணுகிறது என்று அப்பவே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுது. ஆக என்ன பார்க்கிறோம்? பாவத்தில் விழுந்து போன பின்புள்ள மனிதன் அல்லது மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகளுடன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதைதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது அந்த தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானமாக இருக்கிறது அவருக்கு, அந்த தீர்மானத்துல பாவம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானமாக இருக்கிறது? அந்த ஏற்கனவே இருந்த அந்த பழைய பரம்பரை குணங்கள் பாவங்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதுனால இப்பொழுது என்னுடைய பரம்பரை குணங்கள் எல்லாம் செத்து போயிருக்கிறது, மரித்து போயிருக்கிறது. அதுக்கு நான் உயிர் கொடுக்க முடியாது. அதுக்கு உயிர் கொடுப்பதோ கொடுப்பாதோ என்னுடைய கையில தான் இருக்கிறது. ஒருவேளை அதே பாவத்தை நான் துணிகரமாக திரும்பவும் செய்வேனானால் திரும்பவும் உயிர் கொடுத்தவனா. அதையும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? நாயானது தன் கக்கினதை திரும்பவும் தின்னுமா போல அப்படின்ற. அப்படியானால் சோதனைகளை மேற்கொள்ளுவதும் தடுப்பதும் யாருடைய கையில இருக்கிறது? நம்முடைய கையில தான் இருக்கிறது. நாம் தான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்துக்குள் வர வேண்டும். யோசேப்பு சொன்ன காரியம், அவன் சோதிக்கப்பட்டான், அவனுக்கு ஒரு பெரிய இக்கட்டு ஏற்பட்டது, வீணான பழி அவன் மீது சுமத்தப்பட்டது. அப்பொழுதும் அவன் சொன்ன வார்த்தை, தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்வது எப்படி? firm decision, செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம். ஆக எத்தனை சமயங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பலவீனப்பட்டு போகிறது என்றால், நம்முடைய குணங்களிலும் நம்முடைய போராட்டங்களிலும் எப்பொழுதெல்லாம் நாம் அந்த மாம்சத்தின்படி நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, அல்லது நம்ம அலட்சியமாக விட்டு விடுகிறோமோ, இல்ல பாவத்தை நம்ம வேற விதமான காரணம் சொல்லுகிறோமோ, இல்லை இதனால் தான் இந்த பாவத்தை செய்தேன் என்று நம்ம சொல்லுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தோம். வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுது வருகிறது நமக்கு? தாவீதின் சந்ததியிலே அவர் இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழுப பண்ணினார் என்று நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தாவீதின் சந்ததியிலே, அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழுப பண்ணினார். அதாவது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம, வேதாகமத்தை படிக்கிற நாம
இந்த ஒரு பெரிய ரகசியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன ரகசியம் அது? தாவீதின் சந்ததியிலே இரட்சகராக இயேசு பிறந்திருக்கிறார். அந்த ரகசியம் என்ன? மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும், ரோமர் 1 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லுகிறார், மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்திலே பிறந்தவரும். இயேசுனுடைய சந்ததி எப்படி வருகிறது பாருங்க. இது நம்ம இன்றைக்கு இப்ப படிக்கக்கூடிய இந்த காரியம் வேதாகமத்திலேயே இருக்கக்கூடிய மிக முக்கியமான, மிக அவசியமான ஒரு சத்தியம். தாவீதின் சந்ததியிலே கிறிஸ்து பிறந்தார். அவர் ஏன் தாவீதின் சந்ததியிலே பிறக்க வேண்டும்? வேறு சந்ததிகள் நிறைய இருந்துச்சு. தாவீதுடைய சந்ததி எங்க இருந்து வந்த சந்ததி? அது யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்துல எப்படிப்பட்ட ஒரு மனுஷர் இருந்தார்கள்? அந்த சந்ததியில வந்தவர்கள்லாம் எப்படி இருந்தார்கள்? அந்த சந்ததியிலே பிறந்த பின் சந்ததியார்கள், பின்னால் வந்தவர்கள் எல்லாருமே எப்படி இருந்தார்கள்? அதிலே தான் தாவீதும் வருகிறான். அந்த முழு சந்ததியும் நாம் பார்க்கும் பொழுது, அந்த சந்ததியினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை, கிறிஸ்து பிறக்கும் வரை, அந்த சந்ததியிலே அக்கிரமக்காரர்களும் பாவிகளும் பாவம் செய்யக்கூடியவர்களும் பலவீனமானவர்களும் ஒழுக்கக்கேடு உள்ளவர்களும் தான் இருந்தார்கள். ஆனால் அந்த தாவீதின் சந்ததியை தான் கிறிஸ்துவுக்கென்று தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் தாவீதின் சந்ததியிலே பிறக்க வேண்டும்? ஆதாமுடைய பாவத்தில் இருந்து அக்குமுலேட் ஆன பாவம், பெருகி போன பாவம் தாவீதின் சந்ததியிலே அதிகமாக பெருகி போன ஒரு சந்ததி. அவ்வளவு சந்ததி, அந்த பாவத்தை பரம்பரை குணங்கள் நிறைந்த ஒரு சந்ததியில தான் கிறிஸ்து பிறக்கிறார். இந்த முன் சந்ததியினர் எல்லாருமே தாவீதில் பெருமா வந்தவர்கள் எல்லாருமே குணங்கள் அவர்களுக்கு இருந்தாலும், காணப்பட்டாலும், பாவம் செய்யக்கூடிய தன்மைகள் இருந்தாலும், அந்த பாவம் செய்யக்கூடிய தன்மையை அதிகமாக ஊக்குவித்து பாவத்தின் மேல் பாவம் செய்து அவர்கள் பெருகி போனார்கள். இதுதான் தாவீதின் சந்ததியிலே நம்ம பார்க்கக்கூடிய காரியம். இந்த தாவீதின் சந்ததியிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், சில காரியங்களை நம்ம எல்லாமே தெரிந்து கொள்ளணும். இந்த ஒரு சந்ததியிலே கிறிஸ்துவானவர் பிறந்து, அந்த சந்ததியிலே கிறிஸ்துவானவர் கீழ்ப்படிதலினுடைய பாடத்தை நமக்கு சாட்சியாக மாதிரியாக வைத்துவிட்டு போயிருக்கிறார் என்றால், அதுதான் சுவிசேஷம். அப்படியானால் சுவிசேஷம் எனப்படுவது எது? ரோமர் 1 அதிகாரம் 16 வசனத்திலே படிக்கிறோம். அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிப்புக்கு ஏதுவான, ரட்சிப்பு உண்டாக்குவதற்கு தேவ பலனாய் இருக்கிறதுன்னு படிக்கிறோம். அந்த தேவ பலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், கிறிஸ்து மூலமாக அந்த தேவ பலம் நமக்கு வெளிப்படுகிறது. கிறிஸ்து மாம்ச சாயலிலே வந்த போது அவர் இந்த தேவ பலத்தை நமக்கு சாட்சியாக காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார்? மோசமான அக்கிரமங்களும் பாவங்களும் துன்மார்க்கத்தனமும் குற்றவாளிகளும் நிறைந்த அந்த தாவீதின் சந்ததியிலே அதே பாவங்களோடு, பாவத்தன்மையோடு கிறிஸ்து பிறந்து பாவத்தை மேற்கொண்டு ஜீவித்தார். வசனம் என்ன சொல்றது? அவருக்குள் பாவம் காணப்படவும் இல்லை, அவர் பாவம் செய்யவும் இல்லை. எப்படி அவரால் இருக்க முடிந்தது? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மார்க்கத்திலும், எந்த மதத்திலும், எந்த ஒரு வழியிலும் காட்டப்படாத ஒரு காரியம். நீங்கள் பாவம் செய்திருப்பீர்களானால் அதற்கு பதிலாக இன்னும் ஒரு புண்ணியத்தை செய்து விடுங்கள், பாவம் மன்னிக்கப்பட்டாச்சுன்னு சொல்றதுதான் அஞ்ஞான மார்க்கத்துடைய கோட்பாடு. ஆனால் நாம இங்க படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்? எப்படி அந்த பாவங்களை நீக்கப்பட்டது, எப்படி அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எப்படி அந்த பாவங்கள் அப்புறப்படுத்தப்பட்டது, எப்படி கிறிஸ்துவானவர் அந்த சாட்சியான ஜீவியத்தை நமக்கு காண்பித்தார். அந்த சாட்சியான ஜீவியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என் சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன் என்று சொல்லுகிறார்.
ஆக புதிய ஏற்பாட்டு வரலாறுகளை பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துடைய வரலாறு வருகிறது. அந்த இயேசு கிறிஸ்துடைய வரலாறு வரும் பொழுது ஒவ்வொரு கட்டமாக இறங்கி வருகிறது. அந்த கோத்திரத்தினுடைய ஆரம்பத்திலே பார்க்கும்போது நம்ம ஒரு சந்ததியாக பார்க்கிறோம். அந்த வம்ச வரலாறுகளை பார்க்கும் பொழுது அதிலே யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள் ஒவ்வொருவராக வரும் பொழுது எல்லாருமே தவறு செய்தவர்களாக தான் இருந்தார்கள். யூதா மட்டுமே அவனுடைய மனைவியாக ஒரு விபச்சார ஸ்திரியை, மோசமான போரம் போன ஒரு ஸ்திரியை அவன் தெரிந்து கொண்டான். அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் அந்த யூதா கோத்திரத்த பிள்ளைகள். அந்த யூதா கோத்திர பிள்ளைகளை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் காரணம் என்ன? கூடவே சத்தியத்தையும் கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பின் வழியையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். யாராவது ஒருவர் அதற்கு செவி கொடுத்து அந்த யூதா கோத்திரத்திலிருந்து அவர்கள் மாறி வருவார்கள் என்று தேவனுடைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆக அந்த கோத்திரத்தை உடனே விட்டுறல ஆண்டவர். விடக்கூடிய நேரம் வந்தது, அப்போதான் விட்டார். ஆனால் அதை விடுவதற்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? அந்த யூதா கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு சந்ததியாக பார்த்து கொண்டே வருது. அதுக்கு பின்பாக வந்த ஒவ்வொருவருமே தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார். யூதாவின் கோத்திரத்தில் தாவீதின் வம்சத்தில் வந்தவர்கள் பலவீனங்களும் அவருக்குள்ளும் இருந்தது. கிறிஸ்துவுக்குள்ளும் அந்த பலவீனங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தங்கள் பரம்பரை குணங்களால் பலவீனப்பட்டு தலை குனிவுடன் உள்ள அனித்தியமான மனிதர்களுக்கு கிறிஸ்துவின் விசுவாச போராட்டத்தின் தொடர்ச்சியான வெற்றி ஒரு நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொடுக்கும். எப்படி அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தையும் பாவத்தையும் கிறிஸ்து மேற்கொண்டார். அவருக்கு ஏற்பட்ட சோதனையுடைய நெருக்கடி எப்படிப்பட்ட நெருக்கடி? அத்தனை பரம்பரை குணங்களாலே ஏற்பட்டக்கூடிய ஒரு நெருக்கடி. இதுல தாவீதுடைய காலத்திலே வரும்பொழுது பார்க்கிறோம், அந்த தாவீது மிகவும் மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. அதுக்கு முன்பாக நம்ம யாக்கோப்புடைய காலத்துல பார்க்கிறோம், யாக்கோப்பு மிகவும் தந்திரம் உள்ளவன், வஞ்சிக்கக்கூடிய குணம் உள்ளவன். யூதா கட்டுக்கடங்காத பாவங்களை செய்தவன். அவனுடைய பிள்ளைகள் ஒரு ஒழுக்கமற்ற பெண்ணுக்கு பிள்ளைகளாக பிறந்தவர்கள். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். தாவீது விபச்சாரம், கொலை குற்றங்களை செய்தவன். சாலமோனும் பின்னாட்களில் மனாசையும் மோளேக்கு என்ற விக்கிரக ஆராதனை செய்ய வழிநடத்தியவர்கள். விக்கிரக ஆராதனை பாவத்தை செய்வதற்கு சாலமோனும் மனாசையும் செய்தவர்கள். அதற்கு பின்பு என்ன பார்க்கிறோம்? இந்த அருவருப்புகளை அவன் செய்தால் அதை 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆகாஸ் மருள விழுதிக்கு தலைவனாக இருந்தான். ரெகோபயாம், அபிஜாம், யஹோராம், ஆமோன் இவர்கள் அனைவருடைய குறிப்பேடுகளும் இதே போல்தான் உள்ளது. இவர்களில் ஒரு சிலரிடம் மீட்புக்குண்டான ஒரு குணத்தையும் நாம் பார்க்க முடியவில்லை. யாருமே ரட்சிப்பை குறித்தோ மீட்பை குறித்தோ சிந்திக்கிறவர்களாக அந்த சந்ததியில யாருமே இல்லை. அப்படியானால் அந்த சந்ததியினுடைய மரபணுக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும், எந்த அளவுக்கு பாவத்தன்மை உடையதா இருக்கும்ன்றது. பாவத்தோட பாவத்தை கூட்டுகிறோம் என்று சொல்லுகிறார் இல்லையா? அது மாதிரி பாவத்தோட பாவத்தை கூட்டி அதிகமாக பெருகி மற்ற சந்ததிகளை விட இந்த யூதாவுடைய கோத்திரம் மிகவும் மோசமானதாக இருக்கிறது. ஆக என்ன நம்ம பார்க்கிறோம்? இந்த சந்ததியிலே பிறக்க கிறிஸ்துவானவர் வருகிறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆச்சரியமான அதிசயமான ஒரு காரியம். ஆக சுவிசேஷம் என்பதனுடைய அர்த்தம் எங்கே இருக்கிறது என்றால், தாவீதின் சந்ததியிலே பிறந்த கிறிஸ்து அதே தாவீதின் சந்ததியிலே சிங்காசனத்திலே அவர் உட்காருவார் அப்படின்றது. ஆக எத்தனையோ ராஜாக்கள் அவர்களுக்குள்ள இருந்தார்கள். அவர்கள் எல்லாருமே ஒழுக்கத்திலே கேடு உள்ளவர்களாகத்தான் அவர்களுக்குள்ள இருந்தார்கள். அப்படி ஒழுக்கத்திலே கேடு உள்ளவர்களாக இருந்த அந்த ராஜாக்கள் இருக்கும் பொழுது யூதாவுடைய வம்சம் முழுவதுமே ராஜவம்சம் தான்.
ஆனால் அவருடைய ராஜாக்கள் எல்லாமே ஒரு முரட்டுத்தனமான குணமுடைய ராஜாக்கள். இந்த சந்ததியில் தான் கிறிஸ்து பிறந்து வந்தார். அந்த சந்ததியிலே, தாவீதின் சந்ததியிலே அவர் வந்தார் என்றால் அவ்வளவு அக்கிரமங்களும் பாவங்களும் நிறைந்த ஒரு சந்ததியில தான் அவர் வந்திருக்கிறார். அவரை தானியேலுடைய சந்ததி, ஏசாயா, எலியா அல்லது எரேமியா போன்ற சந்ததியில போய் தேடி பாருங்க, கிறிஸ்துடைய மாம்ச பிரகாரமான சந்ததி அங்க காணப்படுது. இந்த மத்தேயுடைய குறிப்புகளிலே நாம் என்ன பார்க்கிறோம்? 4 பெண்களை நாம பார்க்கிறோம். இந்த 4 பெண்கள் மரியாதை தவிர மீதி எல்லோருமே மிகவும் மோசமான குணங்களை உடையவர்கள். அந்த 4 விபச்சாரம் குற்றம் செய்தவர்கள். அவர்கள் தாமார், பத்சேபாள், இவர்கள் எல்லாருமே. அடுத்தது ராகாப், அடுத்தது மோவாபிய பெண்ணாகிய ரூத். ரூத் என்பவள் லோத்துக்கும் அவரது மூத்த குமாரனுக்கும் பிறந்த ஒரு மகள். இப்படி நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை இந்த காரியங்களை நாம் படிக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட சந்ததியிலே கிறிஸ்து வந்திருக்கிறார் என்றால், அந்த சந்ததியினுடைய மரபணு பாவங்களை நாம சொல்லலாம். என்னுடைய பெற்றோர்கள் குடிகாரராக இருந்தார்கள், நான் பாவம் செய்கிறேன். என்னுடைய பெற்றோர் விபச்சாரியாக இருந்தார், அதனால நான் விபச்சாரம் செய்கிறேன். என்னுடைய பெற்றோர் இந்த பாவத்தை செய்தார்கள், அதனால நான் பாவத்தை செய்கிறேன் அப்படின்னு காரணம் சொல்லணும். ஆனால் வசனம் நமக்கு அப்படி சொல்லல. சுவிசேஷம் நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த சுவிசேஷத்தினுடைய அர்த்தம் என்ன? பாவ சந்ததியிலே, மோசமான சந்ததியிலே 4000 வருடங்கள் இல்ல, 6000 வருடம் முடிவுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 6000 வருட வழிகளே பாவம் அக்கிரமம் மிகுதியாகக்கூடிய காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகரோட அன்பு தணிந்து போகும் என்ற அந்த காலத்திலே நாம் இருக்கிறோம். இந்த காலத்திலே பாவம் செய்யாமல் இருப்பது என்பது முடியுமா முடியாதா என்பதை வசனம் நமக்கு பதில் கொடுக்கும். என்ன பதில் கொடுக்கிறது? அந்த விசுவாசமும் அந்த சுவிசேஷமும் கிறிஸ்துடைய நீதியும் உனக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாகவே நீயும் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு என்ன தகுதி வேண்டும் அப்படின்ற அந்த தகுதியை நமக்கு கொடுப்பதும் தகுதிப்படுத்துவதும் கிறிஸ்துடைய சுவிசேஷம் மட்டும்தான். அந்த சுவிசேஷம் என்ன என்ன சுவிசேஷம்? அது தாவீதின் சந்ததியிலே கிறிஸ்து பிறந்து அவர் பாவத்தை மேற்கொண்டு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் என்றதுதான் அந்த சுவிசேஷம். ஆக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம இந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருப்போமானால், இதை நம்ம விசுவாசிப்போமானால், கடந்த கால பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பை போன்றிருந்தாலும் எப்படி போன்றிருந்தாலும் அதை பஞ்சு போன்று வெண்மையாக்குவதற்கு அவர் காத்துக் கொண்டிருப்பார். அந்த குணத்தை மாற்றுவதற்கு அவர் காத்துக் கொண்டிருப்பார். என்னுடைய பரம்பரை குணங்கள், நான் அப்பொழுது செய்த பாவங்களை தான் இப்போதும் செய்வேன். ஏனென்றால் என் பெற்றோர்கள் அப்படி இருந்தார்கள், ஆதாம் அப்படிப்பட்ட பாவத்தை செய்தார், காயின் அப்படிப்பட்ட பாவத்தை செய்தார், ஆகையினாலே நானும் செய்கிறேன். அது காரணமே கிடையாது. அதிலிருந்து விடுதலை ஆவதற்கும் வெளியே வருவதற்கும் சுவிசேஷத்தினுடைய வல்லமை நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்மாதிரியாக, நமக்கு வழியாக கிறிஸ்துவானவர் அந்த வழியிலே போய் அந்த வெற்றியை காண்பித்திருக்கு. அதே வழியிலே நம்ம போகும் பொழுது அவரோட கூட அவருடைய ராஜ்யத்திலே போய் சேருவோம். அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுப்பாராக. நாளைய தினத்திலே நம்ம மீதமுள்ள பாடங்களை படித்துக்கணும். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமீன், ஆமீன். நல்லது, ஒரு ஆழமான சத்தியம். தாவீது ராஜாவின் வம்சவரில் வந்த ஒவ்வொருவரும் குறித்து நாம் இன்று நல்ல தானிக்க கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்டர் க்ளோசிங் பிரேயர் பண்றீங்களா? ரொம்ப நன்றி எல்டர், நல்ல ஒரு ஆழமான சத்தியம். ஜெபம் பண்ணிடுங்க. எங்கள் மீட்பெரும் கன்மலையும் ஜீவனுமாகிய கர்த்தாவே, நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தையும் எவ்வளவு பெரிய அன்பையும் நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். ஒரு சாட்சியான ஜீவியத்தையும் பாவத்தை மேற்கொள்ளும்படியான வழியையும் நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். இவைகளை பெற்றிருக்கிற நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு எங்களை நாங்கள் காரணமாக சொல்லாதபடிக்கு நாங்கள் உம்முடைய வல்லமையும் மகிமையும் நாங்கள் உலகத்துக்கு சாட்சியாக அறிவிக்கத்தக்கவர்களாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். நெருக்கடிகளும் சூழ்நிலைகளும் பாவத்தை செய்யக்கூடிய ஆபத்துகளும் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது.
அவைகளை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை நிறுத்தாரோம். சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கர்த்தருடைய கைகளுக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காக்கிறார். சத்தியத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீ தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்தார். ஒவ்வொருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யவும், அவரவருக்கு நாங்கள் நீர் பலத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, தைரியத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து, கிறிஸ்துவை தங்கள் முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு அவர்களுடைய சரீரங்களை அவர்கள் ஒடுக்கிக் கொண்டு உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியவும், உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவும் நீர் அவர்களுக்கு பலம் தர வேண்டும். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். எஞ்சிருக்கக்கூடிய நேரங்களிலும் காலங்களிலும் உடைய சத்திய வசனங்களை தியானிக்க நீர் பலம் தாரும், கிருபையாயிரும். இரவிலும் உடைய பாதுகாப்பை தாரும். உடைய ஆசீர்வாதத்தோடு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து உடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளும் பிரவேசிக்க கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலம் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆமென். 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 மோனிகா சிஸ்டர், மோனிகா சிஸ்டர், சிஸ்டர் கொஞ்சம் க்ளோசிங் பண்றீங்களா? நான் இது போடுறேன் ஸ்கிரீனு. எஸ் சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஆழமான செய்தி. அந்த சந்ததியின் போது யாரெல்லாம் சந்ததியில வந்தாங்கோ அப்படித்தான் சொல்வாருன்னு நினைச்சேன். ஆனா அது அது அந்த சந்ததி எப்படியா இருக்கும்? ஆபேலும் காயினும் ஆதாமுக்கு தான் பிறந்தாங்க. பட் அந்த சாய்ஸ், அந்த தெரிந்து கொள்ளுதல், அதுல தான் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்றத ரொம்ப அழகா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல டீப்பான செய்தி கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. ஐயாவையும் அவர் மினிஸ்ட்ரியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் வாக்குத்தத்த வசனம் இதையும் வாசிக்கும்படி நம் மத்தியில் இருக்கிற சகோதரி சாந்தி குணாலன். ஓகே, நானே வாசிச்சிடுறேன். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. எசேக்கியேல் 37:1 இன்றைய வாக்குறுதி வசனம். சிஸ்டர் செல்லம், ஒரு நிமிஷம் மாத்திட்டாங்க. ஓகே. அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும். சங்கீதம் 132:2. சிஸ்டர் செல்லம். இன்றைய ஆரோக்கிய துணுக்குகளிலே வயிற்றுப்புண் முதல் உடல் சோர்வு வரை மருந்தாகும் மணத்தக்காளி என்று பார்க்கின்றோம். வயிற்று புண்ணும் சரி பண்ணும், உடல் சோர்வையும் நீக்கும் என்று பார்க்கின்றோம். இது நமக்கு லகுவாக மணத்தக்காளி கீரை கிடைக்குது. நான் என்ன செய்வேன்னா, பச்சை திராட்சை போட்டு இந்த மணத்தக்காளி ஒரு கைப்பிடி போட்டு இஞ்சி பூண்டு போட்டு மிக்சியில் அடிச்சு வடிகட்டி குடிச்சிருவேன். ஒரு சில நாட்கள் இதை சூப்பா வச்சு சாப்பிடுவேன். ஒரு சில நாட்கள் பருப்புக்குள்ள கீரை கடையிறது போல கரைஞ்சிருவேன். ஒரு சில டைம்ல வதக்கி சட்னியா செய்வேன். இதை விதவிதமா நம்ம அந்த மணத்தக்காளி உபயோகிக்கலாம். மணத்தக்காளி கீரையுடன் பசலைக்கீரை சேர்த்து, ஏன்னா பசலைக்கீரைக்கு ரொம்ப வளவளப்பு தன்மை இருக்குது. அதனால மணத்தக்காளி கீரையும் பசலைக்கீரையும் சேர்த்து சமைத்து சாப்பிடுவது வேனிற்கால நோய்களை தடுப்பதற்கான சிறந்த உணவாக இது மருந்தளிக்கிறது என்று பார்க்கின்றோம். வாசித்த சகோதரிக்கு நன்றி. இப்பொழுதும் காணப்படுகிற இந்த புத்தகங்கள் ஊழிய காரியத்துக்காக நீங்கள் ஜோனத்தன் பிரதரை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய அட்வென்டிஸ்ட் பிரேயர் மினிஸ்ட்ரி கால்ஸ் இப்படியாக இருக்கிறது. அனுதினமும் காலையிலே ஆங்கில கால் 6 மணிக்கும் மாலை 3 மணிக்கு பரிந்துரை ஜபமும், தினந்தோறும் தமிழ் கால் 5:30 மணிக்கும் தெலுங்கு கால் 7 மணிக்கும் உள்ளது. வீக்லி கால்ஸ் என்று பார்க்கும்போது திங்கட்கிழமை மலையாளம் 8 மணிக்கும், செவ்வாய்க்கிழமை மராட்டி 8 மணிக்கும், வியாழக்கிழமை இந்தி கால் 8 மணிக்கும், சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளிலே கன்னட கால் 11 மணிக்கும் இருக்கிறது.
இன்டர்நேஷனல் கால்ஸ்கள் ஓய்வு நாளில் நேபாளி கால் 4 மணி மாலைக்கும், செவ்வாய்க்கிழமை தோறும் பிரான்ஸ் கால் தமிழில் நடைபெறுகிறது. யாவரும் 10:30 மணிக்கு வந்து கலந்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமையிலே மியான்மர் கால் 5 மணிக்கு அதிகாலையில் இருக்கிறது. வாருங்கள், வந்து பங்கு பற்றி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த ஜூம் ஐடியை கொடுத்து அவர்களை வரவேறுங்கள். வந்த அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. விசேஷமாய் நமக்கு செய்தி கொடுத்த ஐயாவையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நன்றி, வணக்கம். ஆமீன். மாரநாத்தா. நாம் மீண்டுமாய் 7 மணிக்கு தெலுங்கு காலையிலே சந்திப்போமாக. ஆமீன். ஆமீன்.